ராத்திரி சரியா 11 மணி இருக்கும். அஸ்வினி அர்ஜுன் கூட கிளப்ல இருந்தா. அப்பதான் அஸ்வினியோட மொபைல் ரிங் ஆச்சு. அட இவன் ஏன் இப்ப கால் பண்றான்? ஸ்கிரீன்ல ஜான்னு போட்டு இருந்தது. என்னாச்சு பேபி, என்ன பார்க்கற? அது ஒன்றும் இல்லை, என் புருஷன் தான் கால் பண்றாரு. எடுத்து தான் கேளேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் பிடியில இருந்து விடுதலை கிடைச்சது தெரியுமா எனக்கு? இப்போ அவன் குரலை கேட்கறது கூட எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து புறப்பட்டு போனாங்க. கார் பார்க்கிங்கை விட்டு கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் ஓ மை காட், ரொம்பவும் ஒரு அழகான பொண்ணு இவங்க காருக்கு முன்னாடி வந்துட்டா. அவ நடன உடைகளை போட்டிருந்தா. அவ உடம்பு முழுவதும் நகைகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவ ரொம்பவே ஈர்க்கிற மாதிரி இருந்தா. அவன் தன்னுடைய கண் வரிக்க அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வரைக்கும் அவனையே பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ ஒரு பக்கம் போயிட்டா. யார் அவ? ரொம்ப அழகா இருக்கா. இத கேட்டதும் அஸ்வினிக்கு கோவம் வந்து காரை விட்டு இறங்கிட்டா. போ, உன்னுடைய அந்த பரம அழகிக்கிட்ட போ. அவ அங்கிருந்து கோவப்பட்டுக்கிட்டு கிளம்பி போனா. ஆனா அர்ஜுனோட நினைப்புல இப்பவும் அந்த அழகான பொண்ணோட அழகு முகம் சுத்திக்கிட்டே இருந்தது. அவன் கார் ஆக்சிலேட்டரை கொடுத்தான். அப்புறம் காரை ஓட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் பார்த்த போது அந்த பொண்ணு பேக் சீட்ல உட்கார்ந்து இருந்தா. அட நீயா? அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா. அவ அர்ஜுன பின்னாடி இருக்கிற சீட்டுக்கு இழுத்தா. அர்ஜுனும் அவளை தன்னுடைய கைகள்ல ஏந்திக்கிட்டான். அர்ஜுனோட மனசு இப்போ ஒரு நிலையில கிடையாது. உன்னுடைய பேர் என்ன? ஆமா, நீ யாரு? அப்சரா. அர்ஜுன் சிரிச்சான். அவளை இறுக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டான். அப்பதான் அப்சராவோட நகங்கள் நீளமாச்சு. அவ அர்ஜுனோட இடுப்புல குத்தினா. அப்புறம் அவன் கத்துற சத்தம் வெளியே எதிரொலிச்சது. 3 மாசத்துக்கு முன்னாடி, ராகுல், ஒன்னு தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவங்க எல்லாம் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என் அப்பா அம்மாவே கிடையாது போல இருக்கு. அஸ்வினி, இங்க பாரு, இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. நாம எங்கேயும் ஓடவும் முடியாது. என்னுடைய கண்டிஷன் இப்ப கொஞ்சம் கூட சரியில்லை. உன் கூட என்னால குடிசையில கூட வாழ்ந்துட முடியும். உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னோட கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. சரி, இந்த மாசம் வேலை முடியட்டும். வர மாசம் பேமெண்ட் வந்த உடனே நாம போயிடலாம். அஸ்வினி அப்புறம் ராகுலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரையும் ரொம்ப வெறுத்தாங்க. ஆனா இவங்க ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல உள்ளவங்க ஒத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராகுல், நாம இந்த தடவை டெல்லி போவோம். அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க பாருப்பா, கல்யாணம், ஹனிமூன், என் வேலை ரொம்ப டிலே ஆயிடுச்சு. முதல்ல என் வேலையை முடிக்கிறேன். எந்த அளவுக்கு வேலை செய்யறேனோ அந்த அளவுக்கு நிறைய பணம் கையில் இருக்கும். அப்பதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தீபாவளியை நல்லா கொண்டாட முடியும். ஆனா நாம வெளியே போக முடியாது. சரி, அப்போ உன் வேலையை பண்ணிக்கிட்டே இரு, நான் போய் தூங்குறேன். ராகுல் தன்னோட கல்யாணத்தினால நிறுத்தி வச்சிருந்த எல்லா வேலைகளையும் முடிக்கணும்னு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனாலும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுட்டே இருந்தது. இந்த மாதிரிதான் ஒரு நாள் இவங்களுக்குள்ள சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. நான் கிளம்புறேன். என்னைக்கு உன்னோட கண்டிஷன் சரியாகுமோ, என்னைக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு என்ன கூப்பிடு. இப்போ நீ எங்க போற? ஏன் உனக்கு ஒரு வார்த்தை கூட ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னது. ஆமா, சொன்னேன்தான். உன் கூட குடிசையில கூட நான் வாழ்வேன்னு. ஆனா அது நான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தவறு. இப்படி சொல்லிட்டு அஸ்வினி அங்கிருந்து போயிட்டா. நான் அவளுக்காக என்னெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் என் தகுதிக்கு மீறி செஞ்சேன். ஆனா அது எல்லாத்தையும் ஒரு நொடியில் அவ மறந்துட்டு இங்கிருந்து போயிட்டா. ரொம்ப நாள் கடந்துருச்சு. அஸ்வினி ரொம்ப நிம்மதியா அவங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு இருந்தா. அதுவே இன்னொரு பக்கம் ராகுலோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. வந்துட்டியா ராகுல்? ஒரு ப்ராஜெக்ட ஒரே நாள்ல முடிக்கிறவன் நீ. ஆனா இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்கு 4 நாள் ஆக்கிற. இப்படி போனா எப்படிப்பா? சார், நான் என்னன்னு சொல்றது? முன்ன மாதிரி என்னுடைய மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அஸ்வினி என்னை விட்டு போனதுல இருந்து. இங்க பாரு, அது உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். எனக்கு என் வேலை கம்ப்ளீட் ஆகணும். அதுவும் உன்னாலதான் முடிக்க முடியும். ராகுல் பல முறை அஸ்வினிக்கு கால் பண்ணான். ஆனா அஸ்வினி அவன்கிட்ட பேச கூட கிடையாது. அவன் ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல வந்துட்டான்.
அப்புறம் ராத்திரி எல்லாம் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தான். இதே மாதிரிதான் ஒரு நாள் அங்க இங்கன்னு அலைஞ்சு கடைசியில சுடுகாட்டுக்கு போயிட்டான். ஒன்னா நம்பர் பொய்க்காரி, ஏமாத்துக்காரி, ஃப்ராடு. பணம் இருந்த வரைக்கும் அவ என் கூடவே இருந்தா. இப்போ கொஞ்சம் பொறுப்பு வந்ததும் அங்கிருந்து ஓடி போயிட்டா. கண்ணா, இங்க வந்து உட்காரு. பாபா, அங்க வந்து உட்கார்றதுனால எனக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இப்போ நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சினா எல்லா விஷயத்தையும் உன்னால அடைய முடியும். ராகுல் அந்த பாபா கிட்ட போய் உட்காந்துட்டான். அப்புறம் அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் உனக்கு ஒரு சாதனையை சொல்ல போறேன். அது வெறும் 22 நாளைக்கு தான் இருக்கும். ஒருவேளை அப்படி நீ அந்த சாதனையை அடைஞ்சினா அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையே மாறிடும். பாபா ராகுல் கிட்ட ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரு சாதனையை சொன்னாரு. மறுநாள் ராத்திரி ராகுல் ஒரு ஆலமரத்துக்கிட்ட போனான். அப்புறம் செய்முறைய ஆரம்பிச்சான். அவன் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் நடுவுல யாக குண்டத்துல யாகமும் செஞ்சான். தேவி அப்சரா பிரகட்டம், தேவி அப்சரா பிரகட்டம். அவன் நிறுத்தாம இதே மந்திரத்தை காலையில 5 மணி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ தொண்டையும் வறண்டு போச்சு, ரொம்ப தாகமா இருக்கு. அப்புறம் அவன் 2 லிட்டர் தண்ணியை மொத்தமா குடிச்சான். அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போனான். இதே மாதிரி தினமும் ராத்திரி இந்த பூஜையை அவன் செஞ்சான். இப்ப இது 21ஆம் நாள் ராத்திரி. இத்தனை ராத்திரி ஆயிடுச்சு. குருஜி என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு ராத்திரி நான் ஏதோ ஒன்று உணருவேன்னாரு. ஆனா எதுவுமே நடக்கலையே. கிட்டத்தட்ட இப்போ 3 மணி இருக்கும். அந்த அமைதியையும் மீறி அவனுக்கு யாரோட முணுமுணுப்பு சத்தமோ கேட்டுச்சு. இங்க இருந்து போயிடு, நீ எதையும் அடைய போறது கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, நான் அப்சராவை உருவாக்காம விட மாட்டேன். அப்படின்னா சொல்றத கேளு. இன்னைக்கு ராத்திரி நீ இந்த பூஜையை முடிச்சுட்டு திரும்பி போகும்போது காலையில நீ எந்த ஒரு ஆளை முதல் பார்க்கறியோ அப்பவே நீ அவனுடைய தலைய அவனுடைய சரீரத்திலிருந்து தனியாக்கணும். நான் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ராகுல் அன்னைக்கு ராத்திரியும் தன்னுடைய பூஜையை முடிச்சான். அப்புறம் வீட்டை நோக்கி போனான். அவன் தோல்ல ஒரு பைய மாட்டியிருந்தான். அவன் மெல்ல மெல்ல முன்னாடி அடி எடுத்து வச்சிட்டு இருந்தான். அண்ணே, என்னை காப்பாத்துங்க அண்ணே. அட, இது முன்னியோட குரலாச்சே. அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அவனுடைய தங்கச்சி அவ சதுப்பு நிலத்துக்குள்ள இழுத்துக்கிட்டே போனான். ஐயோ முன்னி! அவன் உடனே அங்க ஓடினான். அப்புறம் அவன் முன்னியோட கைய பிடிச்சான். அவன் தன்னோட பலத்தால முன்னிய மேல் பக்கமா இழுத்தான். நீ நல்லா இருக்கிறல்ல முன்னி? நல்லா இருக்கேன்னு. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, முன்னி டெல்லியில மம்மி கூட இருக்கா. அப்புறம் இவ திடீர்னு எப்படி இங்க வந்தா? மறுபடியும் அவன் காதுகள்ல அதே வார்த்தைகள் எதிரொலிச்சது. நீ வீட்டுக்கு போற வழியில முதல்ல யார பாக்குறியோ அவங்களுடைய கழுத்தை வெட்டியாகணும். அவன் முன்னிய பார்த்தான். அவன் மேல கருணை ஏற்பட்டுச்சு. அப்பதான் அவனுக்கு தான் மனைவி செஞ்ச துரோகம் ஞாபகம் வந்ததும் அவனோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. அவன் தன்னுடைய பேக்ல இருந்து கத்தி எடுத்தான். அப்புறம் முன்னியோட தலைய வெட்டினான். தலைய வெட்டினதும் சத்தம் கேட்டுச்சு. ராகுலோட முகத்துல அவளுடைய ரத்தம் செதறுச்சு. அவனுக்கு மனசெல்லாம் படபடன்னு இருந்தது. அப்பதான் அவனுக்கு அதே குரல் கேட்டுச்சு. ரொம்ப நல்லது, உனக்கு வச்ச பரீட்சையில நீ வெற்றி அடைஞ்சிட்ட. எவன் ஒருத்தன் அப்சராவுக்காக தன்னுடைய சொந்த தங்கச்சிய கூட கொல்றானோ அவனுக்காக அந்த அப்சரா பூமிக்கு வந்துதான் ஆகணும். இப்ப நீ ஒரே ஒரு ராத்திரி பூஜையை மட்டும்தான் பண்ண வேண்டி இருக்கு. ராகுலோட முகத்துல சிரிப்பு வந்தது. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். அவன் தூங்க தான் போனான். அப்பதான் அவனோட போன் அடிச்சது. அட, அஸ்வினியோட காலு. ஹலோ, சொல்லு. அவளோட குரலை கேட்டதும் ராகுலோட கோவம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அஸ்வினி, நீ நீ எதுக்காக அங்க இருக்க? எப்படி போனியோ அப்படியே திரும்பி வந்துறேன். எனக்கு உன்னுடைய ஞாபகமாவே இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் நம்மளுடைய முதல் தீபாவளி. ஆக்சுவலி எனக்கு அங்க வரத்துக்கு விருப்பமே இல்லதான். ஆனா உன்னோட தவறு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட இல்ல, அதனால வரேன். இத கேட்டதும் ராகுலால நம்பவே முடியல. அவனோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல. ஐ லவ் யூ செல்லம், ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் யூ டூ மை செல்லம். ராகுல் கொஞ்ச நேரத்துல அஸ்வினியோட வீட்டுக்கு போனான். அஸ்வினி சூட்கேஸோட வெளியே நின்னுகிட்டு இருந்தா. ராகுல் அவளை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டான். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அஸ்வினி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. அதனால அவன் கடைசி ராத்திரி பூஜைய பத்தி எந்த கவனமும் செலுத்தல.
ராகுல் கிட்ட குறைஞ்ச பணம் இருந்தும் கூட அவன் அஸ்வினிய டெல்லி கூட்டிட்டு போனான். அங்க நாள் முழுக்க சுத்தினதுக்கு அப்புறம், வா இப்போ வீட்டுக்கு போவோம். இப்ப இல்ல, நான் கிளப்புக்கு வேற போகணும். அஸ்வினி போதும், இங்க பாரு, இன்னும் சுத்துறதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல, கையில காசும் இல்ல. அதான் உன்கிட்ட கையில பணம் இல்லல்ல, அப்புறம் எதுக்காக என்ன வரவழைக்கிறதுக்கு இப்படி துடிச்ச? அப்படின்னா நீ கேட்கறது எல்லாத்துக்கும் நான் பணம் செலவு பண்ணாதான் நீ என் கூட இருப்பியா? நான் என்ன உனக்கு செலவு கம்மியாவா பண்ண? கிளப்புக்கு தானே போக வேண்டான்னு சொன்னேன், ஆனா நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ற. போதும், ஓவரா பேசாத. இதுக்கு மேலே உன் கூட சண்டை போட முடியாது. அவ தன்னோட பேக்கை எடுத்தா அங்க இருந்து போயிட்டா. இப்போ ராகுலோட கோவத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. அவன் அந்த நிமிஷமே சுடுகாட்டுக்கு போனான். அப்புறம் அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்தான். என்ன மன்னிச்சிடு அப்சரா, என்னால நேத்து வர முடியல, என்ன மன்னிச்சிடு. நீ அவளை கோவப்படுத்திட்ட, இனி அவ்வளவு சுலபமா உன்னால அவளை வர வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். நீ நான் தயாரா இருக்கேன், அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி. அவன் அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தான். அப்பதான் 4 காக்காக்கள் வந்து அவனை சுத்தி பறந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அது தன்னோட மூக்கால அவனோட ட்ரெஸ்ஸை கொத்திக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல அவனோட ஷர்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவனுடைய உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. போயிடு இங்கிருந்து, இல்லைன்னா நீ செத்து போயிடுவ. நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்சராவை வர வைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவன் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல ரொம்ப உறுதியா இருந்தான். அதனால அவன் இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் அவன் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இப்ப அவனுக்கு எல்லா பக்கமும் பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஆனா அவன் இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. இவன் இன்னைக்கு சாக போறான். ஆமா, இன்னைக்கு சாக போறான். அப்சரா தேவி தோன்றிடு, அப்சரா தேவி தோன்றிடு, அப்சரா தேவி தோன்றிடு. அக்னி குண்டத்துல நெருப்பு அதிகமாச்சு. அப்பதான் திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் புகையெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவன் கண்களுக்கு முன்னாடி அழகின் வடிவம், ரம்யமான உயிர் உள்ள ஒரு அழகு அப்சரா நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சில நொடிகள் ராகுலும் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆனா அவன் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டான். நான் அப்சராவை வரவழிச்சிட்டேன், நான் அப்சராவை வரவழிச்சிட்டேன். அஸ்வினி, நான் உன்னுடைய கணக்கை தீர்க்க போறேன். எனக்கு எவ்வளோ துரோகங்கள் நீ பண்ணியோ அதுக்கு நான் பழி வாங்க போறேன்.